சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம பார்க்க போற பாடம் 6th தமிழ் புக்கு, ஓல்டு புக்கு தான் பார்க்க போறோம். இந்த புக்கு ஒரே புக்கை நம்ம ஒரே வீடியோல பார்க்க போறோம். இந்த பாடம் பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ நடத்தி கொடுத்துருக்கேன். ஸ்கிரீன் ரெக்கார்டர்ல நம்ம சாய்ஸ் அகாடமி சேனல்லே இருக்கு. பட் இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு ரிவிஷனா இருக்கும். ஏன்னா ஓல்டு புக்ல இருந்து கொஸ்டின்ஸ் குறைஞ்சது ஒரு 20 கொஸ்டினாவது கேட்டுறாங்க. ஏன்னா சிலபஸ் கவர் ஆகுது. ஓல்டு புக்கு ஏன் படிக்கணும் அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிகேக்கு ஓல்டு புக்கு போக மாட்டாங்க, நியூ புக்கு தான் படிப்பாங்க. ஆனால் தமிழுக்கு ஏன் ஓல்டு புக்கு போகிறோம்னா சிலபஸ் கவர் ஆகிறனால மட்டும்தான். இங்கே பெரியார் இருந்தால் அங்கே பெரியார் இருக்கார், இங்கே அண்ணா இருந்தால் அங்கே அண்ணா, சிவ சிந்தாமணி இருந்தால் அங்கே சிவ சிந்தாமணி. ஸோ எல்லாமே அப்படி இருக்கிறனால மட்டும்தான். புரியுது உங்களுக்கு? கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க, போன குரூப் 4ல் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. இந்த புது ஸ்டூடெண்ட்ஸ் வந்தவங்களுக்குலாம் இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஃபுல் புக்கு முடிஞ்சிடும். நல்லா உட்காந்து கவனிச்சிங்கன்னா தைரியமாக இருப்பீங்க. ரைட்டாப்பா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுமா? ரைட். ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இது 6th புக்கு, 6th ஓல்டு சமச்சீர். இதை தேவையானதை மட்டுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். ரைட்டா? இந்த பிடிஎஃப் டெலகிராமில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க எடுத்து பிரிண்ட் போட்டுக்கலாம், பிரிண்ட் போட்டு படிச்சுக்கலாம். ரைட்டாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் கலரில் கொடுத்துருக்கிறது மஸ்ட்டு பார்த்துட்டு போனோம். மெயினாக ஓல்டு புக்குன்னு எடுத்துகிட்டா 9th 10th கொஸ்டின்ஸ் மஸ்ட்டு இருந்தாலும் 6th to 8th நம்ம படிச்சுட்டு போகிறது ரொம்ப சிறந்தது. ஒரு 5 வினாக்கள்னாலும் வந்தால் ஆச்சரியத்துக்கு இல்லை. அப்போ இது க்ரீன் கலரில் கொடுத்துருக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெட் கலரில் கொடுக்குறது பெருசாக தேவையில்லை அப்படிங்கிறதான். அது இப்போ மட்டும் இல்லை, போன அந்த இதுக்கும் கூட தேவையில்லை தான். ரைட். ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்துருவோம். எடுத்தோடனே வாழ்த்து தான் இருக்கும். இது ஓல்டு சமச்சீர் புக்கு. ரைட்டா? நீங்கள் மார்க்கெட்டில் கடையில் போய் வாங்கணும் அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்படாதீங்க, கிடைக்காது. பிரிண்ட் அவுட் போட்டு படித்து வேலையை முடிச்சிடணும். எனக்கு புக்கு கிடைக்கலன்னு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதையும் நான் அந்த இடத்துல சொல்லிடுறேன். ரைட்டாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல வாழ்த்து திருவருட்பா ராமலிங்க அடிகளார்ல இருந்தால் தொடங்கும். திருவருட்பா. கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான், என் பாட்டில் கலந்தான், கலந்தான்னே வந்துகிட்டு இருக்கான். ஸோ கலந்தான் வந்தாலே ராமலிங்க அடிகளார் தான். கலந்தான்னா அவர் ஒரு இறைவனோட கலந்துட்டார். இறைவனோட கலந்த ஒரு மனிதர் யாருன்னா, இன்னைக்கு ஜோதி வடிவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இறைவனோட கலந்துட்டார். அப்போ யாருன்னா, ஸோ ராமலிங்க அடிகளார் தான். யாரு? ராமலிங்க அடிகளார் தான். இந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷார்ட்கட்டை புரிஞ்சுக்கலாம். ரைட்டா? ஸோ பாருங்க, அப்போ திருவருட்பனாலும் ராமலிங்க அடிகளார், பாடல் வரி கேட்டாலும் அடிச்சிடலாம். கலந்தான் தன்னுடைய உயிர் எங்கே போய் கலந்துச்சு? இறைவனோட கலந்துருச்சு. கலந்தான். ரைட்டா? ஸோ அவரை பற்றின டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக பார்த்துடலாம். ரைட்டா? ராமலிங்க அடிகளார் திருவர் பிரகாச வள்ளலார் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர். ரொம்ப ஈஸி தான். கடலூர் மாவட்டம் கடலூரில் போய் அப்போ எங்கே போய் கலந்தாருன்னா கடலில் போய் கலந்துட்டார். எங்கே போய் கலந்துட்டாரு? கடலூரில் தானே பிறந்தாரு. கலந்தான்னாலே கடலூர் தான். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் அதே வரியிலே ஷார்ட்கட் பிடிச்சிடலாம். கலந்தான்னா கடலூரில் போய் கலந்தாரு. மருதூர் என்ற ஊரை சேர்ந்தவர். ராமையா சின்னம்மையார் மை கடலில் போய் என்ன கலந்தாருன்னா, மை கையில் மையா இருந்துச்சு, அந்த மையை போய் அப்படியே கழுவி விட்டு அப்படியே கலந்துட்டாரு. இதான் ஷார்ட்கட்டு. ராமையா சின்னம்மையார். ஜீவகாரணி ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். கடலில் போய் கலக்கும் போது ஒழுக்கமாக நின்று ஒரு வாசகத்தை சொல்லி எல்லாத்தையும் கலந்துட்டு வந்துட்டார். இதுதான் ஷார்ட்கட்டு. அந்த கடல் தான், அவர்னாலே கடல் தான். அப்போ மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாரணி ஒழுக்கம், இதெல்லாம் அவரோடது. திருவருட்பாங்கிற தலைப்புல எல்லாத்தையும் தொகுத்திருக்காரு. சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் இவர் தான். இதெல்லாம் இந்த டேட்டா ஃபுல்லாக நமக்கு ஈஸியாக தெரிஞ்சதுதான். சமரச சன்மார்க்க நெறி, மதங்கள் நல்லிணத்திற்காக தான் சன்மார்க்க சங்கத்தை உருவாக்குனார். எதுக்காக உருவாக்குனார்? இப்போ அறச்சாலை எதுக்காக, அப்புறம் இலவச உணவு எதற்காக, ஒவ்வொன்றும் எதுக்காகன்னு இருக்கும். ஸோ மதங்களின் நல்லிணத்திற்கு சன்மார்க்க சங்கம், பசுத்தீர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலை, அன்பு சாலைன்னு சொல்லுவான். உணவளிக்க அறச்சாலை, அறநெறி விளங்க ஞான சபை, அறிவு விளங்குறதுக்கு ஞான சபை நிறுவினார். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று. வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய கருணை மனம் இவரோட தான். ரைட்டா? ஸோ அப்போ என்னன்னா இந்த இருக்கு, வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடியவர் ராமலிங்க அடிகளார். வடலூர் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? கடலூர் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோம்? வடலூர் பார்க்குறோம். ரைட்டா? வடலூர்ல சத்திய தர்மசாலை, சத்தியமா சொல்றேன், வடலூர்ல இருக்கு. வடபாயசத்தோட சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்காங்க. சத்திய தர்மசாலை அப்படிங்கிறது பசியால் வாடும் மக்களுக்கு இன்னைக்கும் அங்கே சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு வாழ்ந்த காலம் 1 2 3 ஆரம்பிச்சு 1874 முடிஞ்சிருச்சு. ரைட்டா? ஸோ அக்டோபர் 5 ஜனவரி 30 இந்த தேதி பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள். யாவும் இருக்கு அவங்களுக்கு? காந்தி பிறந்தது. அதே மாதிரி ஜனவரி 30 அந்த தேதி கிட்ட தான் காந்தியடிகளை சுட்டு கொண்டாங்க. அந்த காந்திக்கு இவருக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். ரைட்டா? ஸோ அதனால அந்த தேதியை கொஞ்சம் ஞாபகம் வச்சுன்னா ஒரு டேட்டா பர்த் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட்? ஸோ பிறந்தது பார்த்தீங்கன்னா 1 2 3 1823 பிறந்தார். ரைட்? அடுத்தது திருக்குறளை பொறுத்தளவுக்கு அன்புடைமை அப்படிங்கிறது டிஎன்பிசியில் இருக்கு. 19 அதிகாரம் மட்டுமே கொடுத்துருப்பாங்க. இப்போ 25 அதிகாரம் நினைக்கிறேன். சரி, 19 அதிகாரம் மட்டும்தானே. அப்போ இந்த 19 அதிகாரம் மட்டுங்கிற போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இது கொடுத்துருக்காங்க,
ஒவ்வொரு தலைப்பும் கொடுத்துருப்பாங்க. அது ஓல்டு புக்லேயே கவர் ஆகிருக்கும். இதை ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். இதை நீங்கள் தான் படிக்கணும், ரீட் பண்ணி படிக்கணும். இதெல்லாம் ஒரு சொற்பொருள் புரியலனா மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். பட் இருந்தாலும் திருக்குறளுக்குன்னு ஒரு செஷன் வச்சுருக்கேன். அது இப்போ தற்போது தேவையில்லை. முதல் ஜிகே தமிழ் நல்லா முடிச்சிருங்க. அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த திருக்குறளை படிச்சுட்டு போனால் தான் அது பிரோஜனமாக இருக்கும். அது நீங்களும் சரி நாங்களும் சரி. இப்போ இந்த நேரத்தில் திருக்குறளை உட்காந்து படிச்சுட்டு ஜிகே விட்டுறக்கூடாது, மேக்ஸை விட்டுறக்கூடாது. ரைட், திருக்குறளை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்காங்க. இப்போ சொற்பொருள் மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். எண்பு அப்படின்னா எலும்பு அந்த மாதிரி. ரைட்டாப்பா. ஸோ அடுத்தது ரொம்ப ஈஸி. திருக்குறளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கிமு 31 சென்னா போதர், தெய்வ புலவர், நாயனார், இதெல்லாம் சிறப்பு பெயர்கள். நம்ம அங்கே போகும்போது நம்ம மறந்துடக்கூடாது. சென்னா போதர், தெய்வ புலவர், நாயனார். அறம் பொருள் இன்பம் 3 பால்களை கொண்டது. 133 அதிகாரம், 1330 பாட்டு, 10 குறள், உலக பொதுமுறை எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அன்புடைமை, இனியவை குறள், இந்த 2 குறளையும் இங்கே வச்சிருக்காங்க. ரெண்டுமே சிலபஸ்லேயும் இருக்கு. இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னா கரண்ட் ஆண்டையும் திருவள்ளுவர் ஆண்டு 31 கூட்டினா கரண்ட் ஆண்டை கண்டுபிடிச்சிடலாம். ரைட். அடுத்து தமிழ் தாத்தா உவேசா. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆற்றுல பார்த்தீங்கன்னா ஏன்னா ஆடிப்பெருக்கு அதுமா என்ன பண்ணியிருக்காங்க, ஓலைச்சுவடியை ஃபுல்லாக போய் ஆற்றுல விட்டுருக்காங்க. அந்த ஓலைச்சுவடி எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஆடிப்பெருக்கு அதுமா ஓலைச்சுவடியை ஃபுல்லாக விட்டுருக்காங்க. அப்போ யார் காப்பார் என்று தமிழை நீங்கும் போது நான் காப்பேன்னு சொல்லி ஆற்றுல குதிச்சு உவேசா என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் எடுத்து தொகுத்து கொடுத்தாரு. இன்னைக்கு அதனால தான் நம்ம மணிமேகலை, சிலப்பதிகாரம், சிவ சிந்தாமணி இந்த மாதிரி காப்பியங்கள் ஓலைச்சுவடியிலிருந்து இன்னைக்கு அச்சகத்துக்கு வந்ததுக்கு காரணம் இவர் தான், மெயின் இவர் தான். ரைட்டா. இவருடைய ஆசிரியர் தான் மீனாட்சி சுந்தரனார். இவர் மாணவர் தான், உவேசா மாணவர் தான். இவருடைய ஆசிரியர் மீனாட்சி சுந்தரனா அவர் எவ்வளோ பெரிய வல்லவர்னு பாருங்க. பார்க்காமலேயே பாடம் நடத்தக்கூடியவர், ரொம்ப ஆற்றல் கொண்டவர். உடம்பு சரியில்லைனா கூட கேட்டால் கூட நோய்க்கு மருந்து இலக்கியம் யா, ஏன்னா இலக்கியம் படித்தாலே எனக்கு நோய் சரியாயிருன்னு சொல்லி சொன்னார். நம்ம படித்த நமக்கு நோய் வந்துடும் போல இருக்கு, படித்து படிப்பு நோயின்னு ஒரு நோய் வந்துடும் போல இருக்கு. ரைட்டா. ஸோ அதனால உவேசா அப்படிங்கிற உத்தமநாதபுரம் வேங்கட சுப்பரத்ன மகன் சுவாமிநாதர் அப்படிங்கிறது. அவங்க பேர் வேங்கட சுப்பையான்னு வரும், இவர் பேர் வேங்கட ரத்தனன்னு வரும். பார்த்துருவோம் பின்னாடி. இந்த பாருங்க, பின்னாடி போய் பார்த்தா தெரியும். இது எங்க நடந்துச்சு, அந்த தண்ணியில குதிச்சு எடுத்தாருல, கொடுமுடி, ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கொடுமுடி திருத்தம்னு சொல்லுவாங்க. அங்க போய் குதிச்சு நம்மால் எடுத்திருக்காரு உவேசா. தாத்தா, தமிழ் தாத்தா இவர் தான். ரைட்டா. அதுக்கப்புறம் எழுத்துக்கள்ல புள்ளி இருக்காது, ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது, இப்படித்தான் இருக்கும். ஓலைச்சுவடியில இருக்கும், பண ஓலையில எழுதியிருப்பாங்க. குறிஞ்சிப்பாட்டுல மொத்தம் பதிப்பிற்காக 99 வகையான பூக்கள் இருக்கும். குறிஞ்சி பாட்டில் எத்தனை பூக்கள், 99 பூக்கள் இருக்கும். இவருக்கு கிடைச்சது 96 தான் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் அந்த மிச்சம் 3 பூ என்ன பூன்னு தேடி கண்டுபிடிச்சு அயராது உழைத்து முழுமையாக தான் வெளியிட்டார். அப்ப எதையும் அரைகுறையமாக செய்யக்கூடாது என்று நினைத்தவர் இவர். ரைட்டா. இவருடைய அதே மாதிரி ஓலைச்சுவடிகள்ல எங்க பாதுகாக்கிறாங்கன்னா கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் சென்னையில. மேக்சிமம் 3மே சென்னை தான். சரஸ்வதி மகால் உங்களுக்கு தெரியும், பழமையான மகால். அதனால அங்க தஞ்சாவூர்ல சரஸ்வதி மகால், தஞ்சாவூர். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், தமிழ்நாடு அரசு ஆவண காப்பகம், இந்த 3மே சென்னையில இருக்கு. 1 தஞ்சாவூர், எங்கன்னா சரஸ்வதி நூலகம். அடுத்தது இந்த 3 பூக்கள் சொல்லிட்டேன். குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிறது 10 பாட்டு நூல் ஒன்று. அதன் ஆசிரியர் குறிஞ்சி கபிலர்னே சொல்லுவோம். முல்லை பேயனார், குறிஞ்சி கபிலர் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அது போக போக நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் தொகுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், பதிப்பித்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 8 தொகைன்னா 8 தான் இருக்கும், 10 பாட்டுனா 10 தான் இருக்கும். சீவக சிந்தாமணினா சீவனு சிந்தாமணியும் ஒரு முறை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஷார்ட்கட்டு. சிலப்பதிகாரம் ஒரே ஒருத்தர் தான், சிலம்பு ஒரே அந்த அம்மா ஒரு அம்மா தான், கண்ணகி அம்மா ஒருத்தவங்க தான் இருக்காங்க, மணிமேகல்னு ஒரு அம்மா தான் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்காங்க. அடுத்து புராணங்கள் 12. புராணமா இப்போ 12வது முடிச்சோன்னே நான் வந்து அப்படி படித்தேன் இப்படி படித்தேன். ஒருத்தனா புராணம்ங்கிறது என்ன ஷார்ட்கட்னா ஒருத்தனா இருக்கும்போது சும்மா இருப்பான், ஒரு 2 பேர் வந்துட்டா புராணமா அடிச்சு தள்ளிடுறது. அதாவது 12 புராணம். உலானா 9 நவகிரகங்களையும் நான் சுற்றி வரேன், கோயிலுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு உலா சுற்றுறது. அடுத்து கோயம்புத்தூர்ல 6, அந்த சிறுவாணி தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், 6. ரைட்டா. தூது 6, கோயம்புத்தூருக்கு யாராவது தூது போங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் 6. அது தூதுனாலும் 6 தான். யாராவது தூது போக மாட்டீங்களா அப்படின்னு கேட்போம்ல, கோயம்புத்தூருக்கு 6 தான், தூதும் 6 தான். வெண்பா, நண்பா அப்படின்வாங்க. நண்பர்னாலே ஒரு 3 பேர் இருப்பாங்க, ஒரு ஆளாக இருந்தால் நண்பா இல்லை, 3 பேர் இருந்தால் நண்பா. ஸோ வெண்பானா 13. அந்தாதி, நான் உங்ககிட்ட அந்தாரிக்காம்பார் ஒருத்தன்னு சொன்னால் 3 பேர் சம்மந்தப்பட்டது, அந்தாதி. பரணி பொதுவாக பரனில் நம்ம ஏதாவது வச்சுருப்போம். ரைட்டா. அப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி தான் எடுப்போம். பரன்னா 2, பரணினா 2. அடுத்து மும்மணிக்கோவை, பேர் தான் மும்மணிக்கோவை, ஆனால் 3 இல்லை, 2 தான். அடுத்து இரட்டைமணி மாலை உடனே 3ன்னு போட்டக்கூடாது, அது 2 தான். இதர பிரபந்தங்கள், சொந்த பந்தம்னா 4 பேர் வரத்தான் செய்வாங்க, பந்தங்கள் 4. ஸோ இது கேட்டாலும் நம்ம சொல்லிக்கலாம். ரைட்டா. அடுத்து அவர் திருவாரூர் மாவட்டம், உத்தமநாதபுரம் திருவாரூர் மாவட்டம். ரைட்டா. திருவாரூர்ல உத்தமநாதபுரத்தில் இயற்பெயர் வேங்கட ரத்தனம்.
அவங்க அப்பா பேர் வேங்கட சுப்பையர் அப்படின்னு சொல்லி வரும். ஏன்னா ரத்தனம்னா மகன், சுப்பையான்னா அப்பா, ரைட்டா. வேங்கட ரத்னம் மகாவித்துவ மீனாட்சி சுந்தரனுடைய அவர் தான் ஆசிரியர் இவருக்கு. அவர் தான் சுவாமிநாதன் சொல்லி இவருக்கு பேரே வச்சிருக்காங்க. அதான் ஊவேசான்னு சொன்னாங்க. 55 to 42, 55 to 42 இது டேட் ஆஃப் பர்த் கூட பிரச்சனை இல்லை. அவர் தன் வாழ்க்கை வரலாறை ஆனந்த விகடன்ல இதழில் என் சரிதம் அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இருக்காரு. அது ரொம்ப முக்கியம். ஆனந்த விகடன் அப்பயே பாருங்க, ஆனந்த விகடன் எவ்வளவு தூரம் வெளியிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அடுத்து 1942 ஊவேசா நூல் நிலையம் சென்னையில பெசன் நகர் பீச்சில் நிறுவிருக்காங்க. சென்னை பெசன் நகர்ல பொதுவாக அந்த தாத்தாக்கள்லாம் காத்துவாங்க, பெசன் நகர் பீச் தான் போவாங்க அப்படி வச்சுக்காங்க. 42 42 இவருடைய இயர்ஸ்ல எல்லாமே கூட்டினா 6 வந்துகிட்டே இருக்கும். 6ங்க 42 இதை கூட்டினா 6 தான். அஞ்சல் தலை வெளியிட்டது 2006 தான். 6 வந்துகிட்டே இருக்கும். அடுத்து ஜியு போப், சூலியன் வின்சோன் இவங்கெல்லாம் பெரிதும் பாராட்டிருக்காங்க. சூலியன் வின்சோனும் ஜியு போப்பும் இவரை பாராட்டிருக்காங்க. அஞ்சல் தலை 2006. அடுத்தது நாலடியார். 4 அடி இருந்துக்கிட்டு அதனால சமண முனிவர். 4 அடியை போட்டு அவன் சமணங்கால் போட்டு உட்காந்துருவான். ஸ்கூல்ல வர்ற பசங்கள்லாம் ஒழுங்கா உட்காரியா இல்லையாடா, சமணங்கால் போட்டு உட்காடுறான் அப்படின்னு 4 அடியை போட்டால் என்ன பண்ணிடுவாங்க, சமணங்கால் போட்டு உட்காந்துருவாங்க. இதுதான் ஷார்ட்கட்டு, ரைட்டா. ஸோ அப்போ 4 அடியார்னா சமண முனிவர். இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நாய்க்கால் சிறுவர்கள் போல் நன்கணியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண் நாம். அப்படின்னா நாயின் கால்வர்கள் நெருங்கி இருக்கும், அதுபோல் எல்லாரும் நெருங்கி இருப்பாங்க. ஆனால் ஈக்கால் அளவுக்கு கூட ஒரு உதவி கூட பண்ண மாட்டாங்க. ஆனால் வாய்க்கால்ங்கிறது எங்கிருந்தோ தண்ணியை கொண்டு வந்து அவ்வளோ தூரம் உதவி பண்ணும், நமக்கு தெரியாதவங்க கூட உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பாடல் வரி அதான், நாய்க்கால் ஈக்கால் வாய்க்கால். இந்த பாடல் வரி வந்தாலே நாலடியார். நம்ம என்ன பண்ணுறோம், நாயை பார்த்தா 4 அடியை போடுறது, ஈயை பார்த்தாலும் அடிக்கிறது, ரைட்டா. இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கணும். நாயை பார்த்தாலும் 4 அடியை போடுறோம், ஈயை பார்த்தாலும் 4 அடியை போடுறோம். அதான் இந்த பாடல் இருந்தால் நாலடியார் சமண முனிவர், ரைட்டாப்பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொற்பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். எண்ணாம் அப்படின்னா என்ன பயன், எண்ணாம் என்னவா, என்ன பயனு, எதுக்கு நான் வாங்கின இந்த மிக்சியை அப்படிங்கிற மாதிரி. செய்னா வயலை பார்த்துக்கிட்டே இருந்தால் விளையாது, எதையாவது செய்யா. அடுத்து அணையார்னா போன்றோர். அடுத்து 11 கீழ்கணக்கில் 1 நாலடியார். 4 அடி 400ன்னு சொல்லுவாங்க. சமண முனிவர்கள் பலர் இந்த பாடலில் தொகுப்பு எழுதியிருக்காங்க. அடுத்து 11 கீழ்கணக்குனா என்னன்னா, அது 11 கீழ்கணக்குங்கிறது ஜஸ்ட் ஒரு பேசிக்காக கொடுத்துருப்பாங்க, ரைட்டா. 11 கீழ்கணக்கில் பெரும்பாலானவை அறம் சார்ந்த நூல்களே. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை வேறு எங்கேயுமே இருக்காது. 11 கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலானவை அறம் சார்ந்த நூல்களே, ரைட். அடுத்தது பாரத தேசம். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், எதையாவது செய்வோம். நாங்கள் செய்வோம்னாலே பாரதி தான், மகாகவி பாரதியார் தான், ரைட்டா. சாதி 2 ஒழிய வேறில்லை, இந்த வார்த்தையை அடிக்கடி கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். சாதி 2 ஒழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல். அந்த தமிழ் மகளா ஔவையார் சொல்றாங்க. அமிர்தம் என்போம் நீதி நெறி நின்று பிறர்க்குதுவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர். ஸோ அப்போ என்னன்னா, தமிழ் மகள் அப்படிங்கிறது ஔவையார். மற்றோர்னா பிறருக்கு உதவும் நேர்மை அற்றோர், அதுதான். மேலவர்னா மேலோர், கீழவர்னா கீழோர், இது சொற்பொருள், ரைட்டா. வெள்ளிப்பணியின் மீது உலாவுவோம், இதுவும் பாரதியார் தான். பாரதியாரோட டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி தெரிஞ்சது தான், நம்ம புது புக்கிலே படிச்சிருப்போம். 82 to 1921. இந்த 2-1 மாற்றி போட்டால் அவர் இறந்துருவார். அவருக்கான 2-1 1921 2-1 மாற்றி போட்டால் அவர் இறந்துருவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் தேதி வந்து பிறந்த தேதியும் இறந்த தேதியும் ஒரே நாள் இருக்கும். இப்போ முத்துராமலிங்க தேவருக்கு இருக்குது பார்த்தீங்களா, அவருக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், இவருக்கு தேதி மட்டும் ஒரே மாதிரி இருக்கும். இவருக்கு வந்து டிசம்பரில் பிறந்திருப்பார், ஆனால் செப்டம்பர்லேயே இறந்துருப்பார். பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே இறந்து போயிருப்பார். இவர் தேதி சேமாக இருக்கும். அதே மாதிரி இவருக்கு பாரதிதாசனுக்கு மாதம் சேமாக இருக்கும், அவருக்கு மாதம் சேமாக இருக்கும், இவருக்கு தேதி சேமாக இருக்கும், ரைட்டாப்பா. ஓகே, பறவைகள் பலவிதம் நமக்கு தேவையில்லை. ஏன் சார் அப்புறதுக்கு வச்சிருக்கீங்க சார்னா, இந்த இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் புகலிடங்கள் இருக்காங்கல்ல, நம்ம 10th ஜியாகிரபியில் படிச்சிருப்போம். அப்போ என்னன்னா, இந்த வேடந்தாங்கல் ஓகே, இந்த கரிக்கிலினா காஞ்சிபுரம் மாவட்டம், ரைட்டா. கரிக்கிலி காஞ்சிபுரம் மாவட்டம், ரைட்டா. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பட்டு தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே கரிக்கிலி இதுக்கு காக்கா ஷார்ட்கட் வந்து கருகருன்னு இருந்தால் காக்கா தான் ஷார்ட்கட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன், கஞ்சிரங்குளம், சித்திரங்குடி, மேல் செல்வனூர், ராமநாதபுரம் மாவட்டம். இந்த 3மே. கஞ்சிரங்குளம்னா கஞ்சிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உடனே சித்திரை மாதம் மாலையை போட்டு ஒரு மேல்மருவத்தூருக்கு போகும்டா அப்படின்னு சொல்லி மேல்மருவத்தூருக்கு மாலையை போட்டு போயிடுவாங்க. யாருன்னா ராமநாதபுரத்துக்காரவங்க அப்படின்னு வச்சுக்கலாம், ரைட்டா. அடுத்து பழவேற்காடு.
பலவேற்காடு பலவிதமான மெசேஜை அழகாக 2 அடியில் சொன்னவர் திருவள்ளுவர். உதய மார்த்தாண்டம் உதயசூரியன் சின்னையே திருவாரூர் மாவட்டத்தில் பிறந்த கலைஞர் கருணாநிதி தான். அடுத்து வடுவூர் தஞ்சாவூர். தஞ்சாவூர் சிவன் கோயிலுக்கு போகணும், இன்னைக்கு ஒரு வடு இருந்துக்கிட்டே இருக்குது சார், நான் போயிட்டு வந்துட்டேன் ரைட்டா. அடுத்து கரை வெட்டி. கரை வெட்டினா பெரம்பலூர், ஒரு பெரம்பை வச்சு இப்படி வெட்டி வெட்டி கரையாக வெட்டலாம். அடுத்து வந்து வேட்டங்குடி. வேட்டங்குடினா சிவகங்கை மாவட்டம், சிவகங்கையில் காரக்குடின்னு ஒன்று இருக்குது, அதனால் வேட்டங்குடி சிவகங்கை அப்படின்னு வச்சுக்கலாம். வெள்ளோடு ஈரோடு அப்படின்னு வச்சுக்கலாம். கூந்தன்குளம் திருநெல்வேலி தெரிஞ்ச ஒன்று தான். கோடியக்கரை நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் அந்த கடலில் போய் நின்று அந்த கோடியக்கரை அங்கே இருக்கு, ஏன்னா இது ஒரு ஒன் ஆஃப் த எல்லையும் கூட. கோடியக்கரை நமக்கு என்னது ஒன்று மேலே வந்து இந்த கோடியக்கரை, இந்த பழவேற்காடு இதெல்லாம் நமக்கு ஒரு எல்லையும் கூட ரைட்டா. இது கோடியக்கரை நாகப்பட்டினம். அடுத்து 4 மணிக்கு அடிகை. மணி 4 ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு வரல. மனைக்கு விளக்கம் மடவாள். இப்போ பொம்பளை பிள்ளை என்ன ஒன்றுனா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா போதும் நைட்டு. ஏன் லேட்டாக வந்தா, அதாவதுப்பா பஸ் மிஸ் பண்ணிட்டப்பா, அது பண்ணிட்டப்பா, இது பண்ணிட்டப்பான்னு 1000 காரணம் சொல்லணும் பாவம். அது ஒரு பொம்பளை பிள்ளை லேட்டாக வந்து மட்டும் வீட்டில் எல்லாரும் கேட்பாங்க. அப்போ மனைக்கு விளக்கம் மடவார். மடவார்னா பெண்கள்னு அர்த்தம் ரைட்டா. அப்போ இந்த பாடல் வரியை நம்ம பிடிச்சிக்கிறணும். காதல் புதர்வுக்கு கல்வியே. கல்வி தான் ரொம்ப முக்கியமானது. குடும்பத்தில் விளக்கு பெண்ணாவால், அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் எல்லாம் சரிதான், ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது விளம்பி நாகனார். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா விளக்கம் கொடுக்கணும், அதான் விளம்பி நாகனார். 4 மணிக்கு அடிகை. மணி 4 ஆச்சு இன்னும் பொண்ணை காணமே, அப்போ பெண் வந்து விளக்கம் கொடுக்கணும், அதான் விளம்பி நாகனார். ஷார்ட்கட் இதுதான். மடவார்னா பெண்கள், தகைசால்னா பண்பில் சிறந்த ரைட்டு. விளம்பி நாகனார் அப்படிங்கிற விளம்பி என்பது ஊர் பெயர், நாகனாருங்கிறது புலவருடைய இயற்பெயர் ரைட்டாப்பா. இது வந்து 11 கீழ்கணக்குள் 1. 4 மணிகள் கொண்ட அணிகலன். அடுத்து ஆராரிராரோ அப்படிங்கிறது இது ஒரு நாட்டுப்புற பாட்டு, அவ்வளோதான். ஒரே வரியில் சொன்னால் வாய்மொழி இலக்கியம்னு கூட சொல்லலாம். அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்கும். தமிழர் வாழ்வின் அதுக்கப்புறம் என்னன்னா அதெல்லாம் ஓகே. இது கொழும்புல கூடார உங்க மாமா. மாமானா தங்கள் அண்ணன் தம்பிகளின் பெருமைகளை தாய்மார்கள் இந்த பாட்டில் மாமான்னு சொல்லி சொல்லுவாங்க. சாஞ்சாடம்மா சாஞ்சாடுங்கிறது குழந்தை பாட்டு. வெள்ளிப்பிடி அருவா அப்படிங்கிறது அறுவடை செய்யும் போது. சோ அழுக்கு துணியன்னா வேலையின் போது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டும் அதுக்கான காரணம் எதுக்காகன்னு இருக்கும். அடுத்து ஊரான் தோட்டத்தில் ஒருத்தன் போட்ட வெள்ளரிக்கான நாட்டு விடுதலைக்காக போட்ட பாட்டு. நம்ம ஆனால் சினிமாவில் வெயில் படத்தில் ஊரா தோட்டத்தில் ஒருத்தன் போட்டான் வெள்ளரிக்கா அப்படின்னு வருவான். நம்ம அதை ஏதோ வெயில் படத்தில் எதுனமோ நினச்சிட்டு இருந்தோம், அப்புறம் பார்த்தா நாட்டு விடுதலை பாடலாம் ரைட்டா. ஓகேப்பா. அடுத்தது வீரச்சிறுவன். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, விவேகானந்தரை பற்றி இதில் ஒன்றும் பெருசாக இது பண்ண வேண்டியதில்லை. அடுத்து 2ஆம் பருவம். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு பார்த்தீங்களா. 2ஆம் பருவம் ரொம்ப ஈஸி. மலையே மலையே வா வா, வான புனலே வா வா அப்படின்னு சொல்லிட்டு வா வானா பாரதிதாசன் ரைட்டா. காற்றே வான்னா பாரதி யாரு, மலையே வான்னா பாரதிதாசன், அவ்வளோதான். காற்றே வான்னு அடுத்த நம்ம நியூ புக்கில் இருக்கும். காற்றே வா அப்படின்னு நின்றுப்பார், தலப்பா கட்டி கட்டி பாரதியார் வந்து நின்றுப்பார், அது காற்றே வா. இது மலையே வா ரைட்டா. மலையே மலையே வா வா, ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோங்கிறது தான் பாரதியார். இது மலையே மலையே வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாரு. தகரப்பந்தல் தனதனவன தாளும் கூரை சலசல. அப்போ ஒரு பாண்டிச்சேரி நின்றுக்கிட்டு மலையே மலையே வா வாங்கிறாரு. ஏற்கனவே கடல் சுனாமி வந்து இங்கே ஒன்றும் முடியல, இவர் வா வான்னு கூப்பிட்டு அப்புறம் வராதா. ஏரி குளங்கள் வலியும்படி அப்படின்னு சொல்லி தலையா வெப்பம் தலைக்குன்னு ஒரு பாடல் வரியை படிச்சிருப்பாரு பாரதிதாசன் ரைட்டா. சொற்பொருள் பாருங்க. பந்தல் தகரப்பந்தல்னா ஓகே. பொடி அப்படின்னா மகரந்த பொடி. தலை அப்படின்னா செடி. தலையா வெப்பம்னா பெருகும் வெப்பம், குறையாத வெப்பம் எனவும் பொருள் கொள்ளலாம். பெருகும் வெப்பம் ஆனால் குறையாத வெப்பம்னு பொருள் கொள்ளலாம். தலைக்கும்னா குறையும், 2 அர்த்தம் இருக்கும். தலைனா வளர்றதும் இருக்கும், குறையிறதும் இருக்கும் ரைட்டாப்பா. ஓகே. அடுத்து வருங்க. பாரதிதாசன் வந்து பொறுத்தளவுக்கு பாரதிதாசனுக்கான ஷார்ட்கட்னா மன்னங்கிட்ட போயிட்டு பாட்டு படிப்பார். மன்னா என்ன நான் ஒரு பாட்டு படிக்கணும், பாட்டு படிங்க, இதான் ஷார்ட்கட்டு. சொல்லுப்பா, நான் கத்தி பாட்டு படிப்பேன். சரி கத்தி பாட்டு படி. எனக்கு இசையெல்லாம் வேணும். சரி இசை ரெடி பண்ணி தரேன். நான் பாண்டியம்மன்கிட்ட போய் நீங்கள் பரிசு தரலாம், என் குடும்ப விளக்கு எரியாமல் போயிடும். நீங்கள் பரிசு தந்தால் தான் என் தங்கச்சி பிச்சு பார்க்கும். தங்கச்சி பரிசை பிச்சு பார்த்தா அழகாக சிரிக்கும். நீங்கள் பரிசு தந்துடுவீங்கல்ல. தந்துடுவேன். நீங்கள் தரலைன்னா எங்கள் அப்பா தாண்டவம் ஆடிடுவார். தந்துரனியா பாட்டை படியா. தமிழச்சியின் கத்தி பாடு பிடிப்பார். தமிழச்சியின் கத்தி, இசையமுது, சேரதாண்டவம், அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இதெல்லாம் இதில் இந்த கதையில் எல்லாமே வந்துடும். இது ஆல்ரெடி எனக்கு என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். நீங்கள் இதை ஸ்க்ரீன் ரெக்கார்டு வீடியோவில் கொடுத்துருப்பேன், அதுலேயும் சொல்லியிருப்பேன். இப்போ சொன்னது தான்
மன்னா பாண்டிய மன்னிட்ட போய் ரைட்டா இது தமிழச்சின் கத்தி இசையும் போது எல்லாம் அவருடைய நூல்களை ஃபுல்லாக பார்த்துக்காங்க. அவர் போய் அங்கே பேசுனதான் அப்படியே இருக்கும். ரைட்டா ஓகே. இது இவருக்கு மாதம் சேமாக இருக்கும் பாருங்க. ஏப்ரல் இவருக்கு மாதம் சேமாக இருக்கும். 1964 நேரு இறந்த போது இவர் இறந்திருப்பார். 1964 1990 அம்பேத்கர் பிறக்கும்போது இவர் பிறந்திருப்பார். நேரு இறக்கும்போது இவர் இறந்திருப்பார். ரைட்டா மாதம் சேம் தான். இவர் 8 நாளைக்கு முன்னாடி பர்த்டேக்கு 8 நாளைக்கு முன்னாடி இறந்திருப்பார். அவர் பிறந்த நாளுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி இறந்திருப்பார். டிசம்பர்ல பிறந்த நாள், ஆனால் செப்டம்பர்ல இறந்து போயிருவார் பாரதியார். இவர் பிறந்த நாளுக்கு ஒரு 8 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள இறந்து போயிருப்பார் பாவம். இவர் ஏப்ரல் அவரு தேதி 11 விழுகும். ரைட். அடுத்து பழமொழி 400. பழமொழி பேசுறது 4 அடியில இருந்துக்கிட்டு பழமொழி பேசுறானியா. அதான் 3 அடி இருந்துக்கிட்டு சாரி ஒரு 3 அடி குள்ளமா இருந்துட்டு பழமொழி பேசுறானியா. அப்ப முன்றுரை அறையினார். ஆற்றும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசியும் செல்லாத நாடில்லை. அப்ப என்ன, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். இது ஒரு பழமொழி. ஆற்றுனா வேண்டுவது இல், இதுவும் பழமொழி. இந்த வரியை மட்டும் கேட்பாங்க. ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. அப்ப பழமொழினா 3 அடியில இருந்துட்டு இவன் பழமொழி பேசுறேன். அப்ப முன்றுரை அறையினார். கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவார். அவரே புகழ் பரவாத நாடே கிடையாது. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். ஆற்றுனா 6 + ஊனா, 6னா வழி, உணானா உணவு, வழிநடை உணவு. அதுதான் இந்த மைய பொருள். அதுதான் முன்றுரை அறையினார்னா, முன்றுரை என்பது ஊர் பெயர். முன்றுரை என்பது என்னது? ஊர் பெயர். அரையன் என்பது அரசனுடைய அந்த சிறப்பு, அந்த மரியாதைக்காக குறிப்பாங்க. அரசன்கிறது அரையன் என்பது புலவருடைய குடிப்பெயராக இருக்கலாம். 11 கீழ்கணக்குகள் 1 அவ்வளவுதான். அடுத்து மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம். இந்த கடிதங்கள்லாம் பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. காந்தி எழுதின கடிதம், பெரியார் எழுதின கடிதம், நேரு எழுதின கடிதம், இந்த கடிதங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். அதுல பாத்தீங்கன்னா 22 to 64 அவர் இறக்குற வரைக்கும் கடிதம் எழுதியிருக்காரு. 42 வருஷம். அதுல தாகூருடைய விஸ்வபாரதி கல்லூரியில தான், தாகூர் எங்க, மேற்கு வங்காளம், அவரு அந்த கல்லூரியில தான் இந்திராந்தி அம்மா படிச்சிருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா சாந்தி நிகேதன் இடத்தில், வங்காளத்துல சாந்தி நிகேதன்கிற இடத்துல படிச்சிருக்காங்க. இவர் அல்மோராங்கிற மாவட்ட சிறைச்சாலையில இருக்காரு 1935. அப்போ இவர் கடிதம் எழுதியிருக்காரு. எழுதும்போது இவர் கேம்பிரிட்ஜில் படித்தவர். நேரு கேம்பிரிட்ஜில் படித்தவர். அவர் என்ன ஒவ்வொருத்தரை பற்றி ஒவ்வொன்றா சிறப்பாக சொல்கிறார். ஷேக்ஸ்பியர், மில்டன்லாம் ரொம்ப ஆங்கில படைப்பாளியில் ரொம்ப ஃபேமஸுங்கிறார் ஷேக்ஸ்பியர், மில்டன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேட்டோவோட புத்தகங்கள் சுவையானவை. புரோட்டா சுவையானவை, அதான் ஷார்ட்கட். பிளேட்டோட புத்தகங்கள் சுவையானவை. அடுத்து சிந்தனையை தூண்டுபவை, அது சிந்தனையை நல்லா தூண்டும். ஆமாம், புரோட்டா தூங்கலான்னு சிந்தனையை தூண்டு. தூங்குங்கடா, போங்கடா, தின்ட்டு சீக்கிரம் தூங்குடலாடி சாங்கடான்னு சொல்லும், அதான் புரோட்டா. அடுத்து கிரேக்க நாடகங்கள் நம்ம ஆர்வத்தை தூண்டுபவை. புரோட்டாவோட கிரேவி இருந்தால் தான் அது ஒரு ஆர்வத்தை தூண்டும். காளிதாசருடைய சாகுந்தல நாடகம் வாசிக்க வேண்டிய நூல், நம்ம வடமொழி புலவர். டால்ஸ்டாயின் போரும் அமைதியும், டால்ஸ்டாய் ரஷ்யாவில் டால்ஸ்டாய் போரும் அமைதியும் நாவலை வாசிக்க போதும் வாசிட்டியா, ரொம்ப அற்புதமான நூல் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பெர்னாட் ஷாவின் பல நூல்களை நீ வாசிக்கவில்லை, அவரையும் நீ வாசிக்கணும். எனக்கு மிகவும் பிடித்தவர் யாருன்னா பெட்ரண்ட் ரஸ்ஸல், அதான் ரஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் நேருக்கு. அடுத்து இந்த பாக்ஸ் தெரிஞ்சோம். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிங்கிறது இங்கிலாந்துல அவர் படித்தது. ஷேக்ஸ்பியருங்கிற ஒரு ஆங்கில நாடக ஆசிரியர், மில்டன்கிற ஒரு ஆங்கில கவிஞர், பிளேட்டோ அப்படிங்கிறது கிரேக்க சிந்தனையாளர். ஏன்னா புரோட்டாக்கு கிரேவி வேணும். காளிதாசர் வடமொழி, டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர், போரும் அமைதியும். பெர்னாட் ஷா அவர் ஆங்கில நாடக ஆசிரியர். பெர்னாட் ஷாவும் ஷேக்ஸ்பியரும் ஆங்கில நாடக ஆசிரியர். பெட்ரண்ட் ரசல் நேருக்கு ரொம்ப பிடிச்சவர். அல்மோரா சிறை உத்தராஞ்சல்ல இருக்கு. உத்தராஞ்சல்ல அல்மோரா சிறை இருக்கு. 1935 பிப்ரவரி 22 அங்கிருந்து கடிதம் எழுதினாரு. கிருபாலனி அப்படிங்கிறவங்க விஸ்வபாரதியில பணிபுரிந்த பேராசிரியர். அவங்கள விட்டு நிறைய டவுட் கேட்டுக்க, பயன்படுத்திக்கன்னு சொல்லுவார். இந்த இந்திராந்தி அம்மாவை அவங்க கிருபாலனியை பயன்படுத்திக்காங்க, விஸ்வபாரதியிலான இருக்காங்க, பயன்படுத்திக்காங்கன்னு சொல்லுவார். அடுத்து சித்தர் பாடல். நம்ம என்ன கடிதம் எழுதுவோம்? ஹாஸ்டல்ல சோறு நல்லா இருக்கா, குழம்பு நல்லா இருக்கா, ஏடா பண்ணிட்டு இருக்கீங்க, ரைட் ஓகே, பீஸ் கட்டியாச்சா, என்ன மார்க், நம்ம இப்படிதான் லெட்டர் எழுதுவோம். நம்ம சித்தர் பாடல் வைதாரை கூட வையாதே, இதுல சொல்றது என்னன்னா எதுவுமே செய்யாதே அப்படின்னு சொல்லுவார். சித்தர் பத்தியில எப்படி சொல்லிட்டு போயிட்டாரு, கடுவெளி சித்தர். வைதாரை கூட வையாத, நான் வையல, எதையும் செய்யாத, எதையும் எய்யாத, எதையும் காட்டாத, எதையும் நாட்டாதே. அடுத்து புகழ் ஒண்ணாதே, தாழ்வை பண்ணாதே, கள்ள வடம் புனையாதே, நனையாதே, முனையாதே, எதுவுமே செய்யாதே. கடுவெளி சித்தர் கடுகடுன்னு இருந்திருக்காரு. நீ எதுவும் செய்யாதரா, போட தைசு போய் தொடங்குற மாதிரி வெட்ட வழியே இது பண்ணக்கூடியதான் கடுவெளி சித்தர். 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தான் சித்தர்கள். 400 ஆண்டுகளுக்கு. இது நீங்க வீராப்புனா இருமாப்பு, வீராப்பு அப்படி வருவான், இருமாப்பே அப்படின்ட்டு போவேன்.
பலரில்னா பலர் பிளஸ் இல்லைனா பலருடைய வீடுகள்னு அர்த்தம். அடுத்து சாற்றும் அப்படின்னா புகழ்ச்சியா பேசுவது. அவனை ஏன்டா சார்ந்து பேசுற, சாற்றி பேசுறேன்னா இது வந்து புகழ்ச்சின்னு சொல்றாங்க. சாற்றும்னா இகழ்ச்சி இல்லை, புகழ்ச்சி. கடம்னா உடம்பு, கடம்னா உடம்பு. வெய்ய வினைனா துன்பம் தரும் சொல். அதாவது வெய்யறதே துன்பம் தர்றது தானே. வேம்பு அப்படின்னா கசப்பானது, அது தெரியும். 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்தில் வாழ்ந்தவங்க சித்தர்கள். பாம்பாடி சித்தர், குதம்பை சித்தர், ஆளுகுனி சித்தர், நிறைய பேர் இருக்காங்க. கடுவழி சித்தர் அப்படிங்கிறவர் வெட்ட வழியவே கடவுளாக வழிபட்டவர் தான் கடுவழி சித்தர். ரைட்டு. இளமையில் பெரியார் கேட்ட கேள்வி என்ன சொல்லுவார்னா, எதுக்குமே ஏன் என்னன்னு கேட்கணும் அப்படிங்கிறாரு. அவர் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. சாதி உயர்வு தாழ்வுகளையும் மத வேறுபாட்டையும் அகற்ற வேண்டும். பெரியாரை பொறுத்தளவுக்கு சுயமரியாதை இயக்கம் 1925 தொடங்கினதுக்கு காரணமே அரசியல் நிற்கிறதுக்காக இல்லை, சாதி மதத்தை ஒழிக்கணுங்கிறக்காக மட்டும்தான் அவர் நோக்கமே. அவர் காங்கிரஸ்லேருந்து காங்கிரஸ் அப்புறம் நீதி கட்சி எல்லாம் வந்து அவர் சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்சதுக்கு காரணம் இதுதான். புரியுதா உங்களுக்கு? நீதி கட்சி இல்லை, காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்தது நோக்கமே அதான். பகுத்தறிவாளர் சங்கம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் உருவாக்குனார். இளமையிலே பெரியார் வந்து மகாத்மா காந்தியின் தொண்டராக இருந்திருக்காரு. காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தாரு. கள்ளுக்கடை மறியல்ல இது பண்ணாரு. அதுக்கப்புறம் தென்னை மரங்களை ஃபுல்லாக வெட்டி அடிச்சு இது பண்ணாரு. கதர் அணியணும்னு சொல்லி பரப்புரை செஞ்சாரு. அப்புறம் தோளில் கதர் துணிகளை மட்டும் சுமந்து வித்தாரு. பிறப்பினால் வரும் கீழ்சாதி மேல் சாதிங்கிற வேறுபாடுகளை அகற்றணும்னு சொன்னாரு. அனைவரும் மனித ஜாதி அப்படிங்கிற ஒரே வார்த்தை, எல்லாரும் ஒரே ஒரு ஜாதி, மனித ஜாதி. சிறு குழந்தைகளையும் வாங்க போங்கன்னு மரியாதையா பேசுவாரு. கேரளாவில் வைக்கங்கிற ஊர்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவில் சுற்றுத்தெருவில் நடப்பதற்கு தடை இருந்துச்சு. அப்ப அதனை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றதால் வைக்கம் வீரர் அப்படின்னு சொன்னாங்க. கீழ்சாதி மேல் சாதிங்கிற வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் ஆகல. எல்லாருக்கும் கல்வி தேவை, எல்லாரும் கல்வி பெறுதல் வேண்டும். ஆணுக்கு பெண்ணுக்கும் சொத்துரிமை வேண்டும் சொன்னவர் இவர் தான். மனிதர்களை மனிதர்களாக மதிக்கணும் என்பதனை, அது போல மனிதர்கள் சரிபாதி உள்ள பெண்களையும் மதித்தல் வேண்டும். ஆண்கள் செய்யும் எல்லாவற்றிலும் பெண்களும் செய்யணும். பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியம் இல்லை, அறிவும் சுயமரியாதை தான் முக்கியம். அறிவும் நான் ஒரு பேரண்ட்ஸ் பார்ப்பேன், அந்த பொண்ணு லிப்டிக் போடும், 8th படிக்கிற பொண்ணு நினைக்கிறேன். அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தா வாயிலே அடிப்பாங்க, கையில் டப்பு டப்புன்னு அடிப்பாங்க. ஏன்பா குழந்தைய இப்போ அடிக்கிறீங்க, இல்லை லிப்டிக் போடுற பழக்கம் என்ன பழக்கம், இப்போ இருந்தே பழக்கி கொண்டு வரணும் அப்படி. அது விளையாட்டுக்கு பாவம், அந்த குழந்தைகளுக்கு ஏன் என்னன்னு தெரியாது பாவம். அதை வேற மாதிரி எடுத்து சொல்லலாம். எடுத்து சொல்கிறத விட்டு அடிக்கிறனால அப்புறம் அவங்க வீம்புக்கு செய்வாங்க, அது வேற விஷயம். ஸோ அப்போ குழந்தைகள் வந்து ஒரு அலங்கார பொருள் அல்ல, அது உண்மைதான். அவங்க செய்கிற பேரண்ட்ஸ் செய்கிறது கரெக்ட் தான். பட் ஒரு விஷயத்தை எப்படி எடுத்து சொல்லணும்னு இருக்குது. இப்போ அதிகமாக பூ வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அதிகமாக பூ வைக்கக்கூடாது. ஒரு பெண்ணுங்கிறது ஒரு ஆடம்பர பொருள் அல்ல, ஒரு பெண்ங்கிறது வந்து ஒரு அழகு பொருளும் அல்ல. ரைட்டா? இங்கே வந்து ஆணும் பெண்ணும் சமம். அது அவங்க ஆண் எப்படி ஒரு உயிரினமோ அது மாதிரி பெண் ஒரு உயிரினம், அவ்வளோதான். பெண்ணை மட்டுமே அழகுபடுத்தி காமிச்சு இப்படி காமிக்கணும் அப்படிங்கிற அந்த கட்டமைப்பு இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. இயல்பா இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. இப்போ சென்னையில் போனோம்னா நம்ம பக்கத்தில் நம்ம மெட்ரோ ட்ரெயினில் உட்காந்தோம்னா அவங்க வந்து உட்காந்துக்கிறாங்க. நம்ம அக்கா என்னங்கக்கா இப்படி உட்காந்துக்கிறீங்க, நான் உனக்கு அக்காவா, சரிங்க நான் தள்ளி உட்காந்துக்கிறேங்க, அந்த மாதிரி நம்மதே நினைப்போம். அப்படிலாம் இப்போ கேஷுவல் ஆகிட்டாங்க. நம்ம மனசுல நம்ம அந்த எண்ணத்தை மாற்றிக்கணும். அவங்க கேஷுவலாக தான் இருக்காங்க, நம்ம கேஷுவலாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ரைட்டா? அறிவும் பெண்களுக்கு நகையோ அழகோ உடையோ முக்கியம் இல்லை, அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம்னு சொன்னவர். ரைட், நல்ல வார்த்தை. குணத்திலும் அறிவிலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே வேறுபாடு இல்லை, இருவரும் சமமானவங்க. அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும். நெடுநாள் வாழ்ந்தவரான பெரியார் நமது சமுதாயத்திற்கு செய்த தொண்டுகள் எண்ணற்றவை. பெரியார் பற்றின டேட்டாஸ் இங்கே இருக்கும். அவர் 1879, அவர் இறந்த வருஷம் மறக்கவே மாட்டேன் நான். ஏன்னா 73ல் அவர் மறைஞ்சாரு. அவர் சாகிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி யுனெஸ்கோ, அவர் செத்த 5 வருஷம் முன்னாடி அஞ்சல் தலை. இதுதான் பெரியாருக்கான ஷார்ட்கட்டை, நான் மறக்கவே மாட்டேன். சாகிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி யுனெஸ்கோ, அப்போ 73ல் இறந்தாருன்னா 70ல் யுனெஸ்கோ. செத்த 5 வருஷம் முன்னாடி அஞ்சல் தலை, 78ல் அஞ்சல் தலை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 8600 நாள், தன்னுடைய வாழ்நாளில் 8600 நாளில் 13-12-000 1-2 அதாவது கிலோமீட்டர் நடந்திருக்காரு. கிலோமீட்டர்னா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இப்படி தானே வரும், இதை யாவும் வச்சுக்கலாம். கிலோமீட்டர் தொலைவு பயணம் நடந்திருக்காரு. கூட்டத்துனா ஒரு 10 பேர் வந்தால் தான் கூட்டம். அப்போ 10,700 கூட்டங்களில் மணி நேரம்னா 24 மணி நேரம் தான் மணி நேரம் சொல்கிறோம். அப்போ 21,400 மணி நேரம் மக்களுக்காக உரையாற்றிருக்கார். இந்த வார்த்தையில் மட்டும் யாவும் வச்சுக்கணும். நாள்னா 8600 நாள், நாள்னா 8600 நாள். கிலோமீட்டர்னா 1312 அப்படிங்கிறது. கூட்டம்னா 10,700, மணி நேரம்னா 21,400. அடுத்து புறநானூறு இல்லை புறநானூறு அப்படிங்கிறது. புறநானூறு எப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ட்டாயின்னு வச்சுக்கோங்க. நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர், நான் வீட்டை விட்டு வெளியே போனோம் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை,
நான் வெளியே போய் என்கிட்ட பொழைச்சிக்கிருவேன், நல்லவராக இருந்தால் எங்கே வேணாலும் பொழைச்சிக்கலாம், இதான் ஷார்ட்கட்டு. அப்போ இந்த எவ்வளி நல்லவர் ஆடவர், இந்த ஆம்பளையால வந்து ஏதாவது நீ ஒழுங்கா இல்லைன்னா நீ எல்லாம் என்ன ஆம்பளையாளு அப்படின்னு கேட்டாலே, சுட்டி கேட்டாலே ஔவையார் மட்டும்தான். ஸோ அப்போ இது வந்து புறநானூறு சார்ந்தது. அகநானூறு சார்ந்த நூல்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் புறநானூறு தைரியமாக போடலாம். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ, நல்லவர் ஆடவர் நல்லவராக இருந்தால் நாடே நல்லா இருக்குமியான்னு சொன்னது யாருன்னா ஔவையார். புறநானூறு, ரைட்டா? அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க, புறநானூறு. அப்போ இது 8 தொகை நூல்கள் ஒன்று. சங்க இலக்கியம் 2000 ஆண்டுகள் பழமையானது. ஔவையார் சங்கப்புலவர், அதியமானின் நண்பர். ஆத்திச்சூடி பாடிய ஔவையார் வேற, இந்த ஔவையார் வேற, இவங்க சங்ககால ஔவையார், ரைட்டா? 2 பேரும் வேற வேற அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து திண்ணை எடுத்து தெருவாக்கு. நம்ம தாராபாரதி திண்ணையில படுத்திருப்பார், இப்படி 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 வச்சுக்கிட்டு, இப்படி கால் மேல காலை போட்டுக்கிட்டு இப்படி படுத்திருப்பார். இது புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு அப்படின்னு சொல்லி திண்ணையை இடிச்சு தெருவாக்கிட்டு, இது புதிய விடியல் எங்கள் கிழக்குன்னு சொல்லி திண்ணையில படுத்திருப்பார். அப்போ இன்னொன்று, திண்ணையில எவனா வந்து உட்காந்தானா, வா நண்பா உட்கார், நலந்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா, நீ இப்படி செய்யலாமா அப்படிங்கிறது அப்படியே அழகா இருக்கும். இதுல எனக்கு ரொம்ப பூமி பந்து என்ன விலை, இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். பூமி பந்து என்ன விலை, புகழை தந்து வாங்கும் விலை, நாம் இப்பொழுது புறப்படுவோம், வா நல்லதை என்னை செயல்படுவோம். சூப்பரா இருக்கும். பூமி பந்து என்ன விலை, திண்ணையில உட்காந்துக்கிட்டு பூமி பந்து என்ன விலை, பெரிய 5000 ரூபா வாங்கி போடுவோமா, என்னவா, என்ன இவங்க என்ன ரோடு ஓட மாட்டாங்க, என்ன சாக்கடை ஓட மாட்டாங்க, என்ன இவங்க கவுன்சிலருக்கு ஓட்டை போட்டு சும்மா உட்காந்து அப்படி திண்ணையில உட்காந்துட்டு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்படி பேசிட்டு தூங்கிடுவார். தூங்கி காலைல எந்திரிச்சு பார்த்தாருன்னா தாராபாரதி எந்திரிச்சு, அவர் ஒரு ஆசிரியர்களால திண்ணையில தான் உட்காந்துருப்பாங்க, ரிட்டையர்ட் ஆனவங்களும் திண்ணையில தான் உட்காந்துருப்பாங்க. தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவரும் கூட. புதிய விடியல் இது எங்கள் கிழக்கு, தாராபாரதி கவிதைகள். நான் சொன்னேன்ல, புதிய விடியல் இது எங்கள் கிழக்கு, தாராபாரதி கவிதைகள், ரைட்டா? சுதந்திரம் வாங்கும்போது பிறந்தாரு, 2000 இறந்துட்டாரு. இயர்ஸே ரொம்ப சூப்பரா இருக்கும். பார்த்தீங்கன்னா அவர் இறந்தது பாவமா இருக்கு, ஆனால் இயர் நல்லா இருக்கு. தேசியம் காத்த செம்பல், முத்துராமலிங்க தேவரை பத்தி கிளீனா அதுல கொடுத்துருப்பாங்க. பிறப்பு வளர்ப்பு எல்லாருக்கும் தெரிஞ்ச டேட்டாவாக தான் இருக்கும், அதிகமாக தெரியாத டேட்டாவும் தெரிஞ்சுக்கணும். ராமநாதபுரம் பசும்பொன்கிற ஊரில் தான் 1908 பிறந்தார். அக்டோபர் திங்கள் 36 இதே தேதியில தான் இறந்தார். அக்டோபர் மாதம் 30 அக்டோபர் 30 தான் பிறப்பு இறப்பு ரெண்டுமே. அப்பா உக்கரபாண்டியனார், தாயார் இந்திராணி அம்மையார். ஒரு இஸ்லாமிய பெண்மணியால் வளர்க்கப்பட்டார், பாட்டியும் வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து குறைவர வாசித்தான் பிள்ளை அப்படிங்கிற ஆசிரியர் தான் அவருக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்போ அரையும் குறைமா சொல்லி கொடுத்தாரா என்னன்னு தெரியல, குறைவர வாசித்தார் அப்படிங்கிற ஆசிரியர் தான் சொல்லி கொடுத்தாரு, ரைட்டா? அதனால படிப்பு அவரை நிப்பாட்டாரு. அதுக்கு காரணம் பிளேக் நோய். ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன். முத்துராமலிங்க தேவர் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வியை கமுதியில ஸ்டார்ட் பண்றாரு. அது ஒரு கிறித்துவ பாதிரியார் கண்ட்ரோல்ல இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பசுமலையில உயர்நிலை பள்ளி, அதுக்கப்புறம் ஐக்கிய கிறித்துவ பள்ளின்னு ஒரு பள்ளி, அதுக்கப்புறம் தான் ராமநாதபுரம் அரசு உயர்நிலை பள்ளி. பிளேக் நோயால படிப்பை நிப்பாட்டிட்டாரு. நல்ல எல்லாத்துலேயுமே டேலண்டட் தான். சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம், ஆன்மீகம் எல்லாத்துலேயுமே டேலண்டட். மொத்தம் 32 சிற்றூர்கள் இருக்கும். இப்போ சொத்துனா 17 பாகத்தில் ஒரு பாகத்தை வச்சுட்டு 16 பாகத்தை எல்லாத்துக்கும் எழுதி கொடுத்தாரு. இதே மாதிரி 32 சிற்றூர்கள் இருந்துச்சு. அதுக்கு தமக்கு சொந்தமாக இருந்த எல்லா நிலங்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்துட்டார். 32 சிற்றூர்கள். அதே மாதிரி நிலக்கிழாளர் ஒழிப்பிலும் ஆலய நிலவு போராட்டம் எல்லாத்திலும் முன்னாடி இருந்தாரு. சமபந்தியா இருக்கணுங்கிறத ஊக்கமளிச்சாரு. குற்றப்பரம்பரை சட்டம் அப்படிங்கிறத ஒரு இயற்றி மக்களுக்கு அதை எப்படியாவது அந்த ரத்து பண்ணணும் அந்த சட்டத்தை. அப்படி கைது பண்ணிட்டு போயிடுவாங்க. திடீர்னு நைட்டு வந்து கைது பண்ணிட்டு போயிடுவாங்க. நைட்டு போய் கையெழுத்து போடணும் ஸ்டேஷன்ல. இந்த மாதிரி நிறைய அதிசயம் இருந்துச்சு. அதை உள்ள அது களையிறதுக்கு அரும்பாடு பட்டார். தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இவர் தொண்டுகளை செய்துள்ளார். இவர் சாதியின் நிறத்தையும் பார்த்து, இந்த டைலாக் பார்த்தோன்னா நீங்க பெரியார் யாவும் வரும். ஏன்னா பெரியார் இதே மாதிரி தான் பேசியிருப்பார். ஆனா இருந்தாலும் இவர் நம்ம ஒரு ஷார்ட்கட் போட்டு ட்விஸ்ட் வச்சுக்கணும். சாதியும் நிறத்தையும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்தது பெருங்கொடுமை. இந்த பெருங்கொடுமை அப்படின்னு சொன்னது முத்துராமலிங்க தேவர். இந்த வார்த்தை ஆண்டவன், இந்த வார்த்தையை பிடிச்சிக்கன்னா முத்துராமலிங்க தேவர் வந்து ஆன்மீகத்துல ரொம்ப பயங்கர பக்தியா இருப்பார், ரொம்ப பியூரா இருப்பார். அதனால மேரேஜ் கூட பண்ணிக்கல, பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆண்டவன் மனித குலத்தைத்தான் படைத்தானே தவிர சாதியும் நிறத்தையும் அல்ல. சாதிய நிறமும் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்திற்கும் இல்லை. இந்த அரசியல்லையும் முத்துராமலிங்க தேவர் எம்எல்ஏ, ஆன்மீகமும் எம்எல்ஏ. அப்ப இந்த ஷார்ட்கட்டை நம்ம வச்சுக்கிட்டோம்னா இது வந்து, ஏன்னா சாதின்னு சொன்னாலே நீங்க பெரியாருன்னு போட்டக்கூடாது, அதுக்காக தான் இந்த டைலாக் சொன்னேன். அடுத்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்தார், 39 வந்தார். 39 செப்டம்பர் 6. ஏன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்த போது அவர் செப்பல் சைஸ் 6, அதான் செப்டம்பர் 6. 39 வந்தார். அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. தமிழ்நாட்டில் மதுரைக்கு தான் வந்தார். அப்போ இவர் தமிழகத்தின் சிங்கமானார். அவர் இந்தியாவின் சிங்கம்னா அவர் வங்க சிங்கமான நேதாஜினா இவர் தமிழகத்தின் சிங்கமானார். பேச்சு அப்படி இருக்கும். பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா வடநாட்டில் வாய்ப்பூட்டு சட்டம் திலகருக்குன்னா தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவருக்கு போட்டாங்க.
ஸோ அந்த அளவுக்கு பேச்சால எல்லாத்தையும் கவரக்கூடியவர். தேசியம் காத்த செம்மல்னு திருவிக்கா தான் பாராட்டுறாரு. நீங்க யாருக்காவது ஏதாவது சிறப்பு பெயர் கொடுத்தாலே அது திருவிக்கா தான் இருப்பாங்க. தேசியம் காத்த செம்மல்னு சொல்லி திருவி கல்யாண சுந்தரனார் கொடுக்குறாரு. சுதந்திரம் அடுத்து சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டு வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம், இது பாரதியோட வாக்கு. ரைட்டா. அதுக்கப்புறம் விடுதலை போராட்டங்களுக்காக திருமண வாழ்வை தவிர்த்தாரு. 5 முறை எம்எல்ஏ வந்தார். முத்துராமலிங்க இவர் சுபாஷ் சந்திர போஸ் வந்தது 39, அவர் எம்எல்ஏ இருந்தது 37. ரைட்டா. அப்போ 37 1 46. சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியும் எம்எல்ஏ இருந்தார். 52, அடுத்து 57 62, 57 62, 5 இயர்ஸாக வரும். இந்த நீங்கள் 37 நீங்கள் இது ரொம்ப ஈஸி தான். இங்கே பாருங்க, இப்படி பாருங்கவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 37 57, 52 62, 46ங்கிறது சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி. இப்படி வச்சுக்கலாம். சொல்லி பாருங்கவே 37 57, 47 வராது, 46 தான் வருது. 37 57, 52 62, அவ்வளோதான். அது 20 வருஷம் வித்தியாசம், இது 10 வருஷம் வித்தியாசம். 52 62 46 மைண்ட்லேயே செட் ஆயிரும். ரைட்டாப்பா. ஸோ தொண்டு செய்வதற்கே இவர் தம் தொகுதிக்கு சென்றுள்ளார் தவிர தேர்தல் விளம்பரத்திற்காக இவர் சென்றது இல்லை. இது ரொம்ப முக்கியம். வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும். நீங்கள் விவேகம் வந்தோம் விவேகானந்தரை போட்டக்கூடாது. வீரமும் விவேகமும் 2 வேணும்னு சொல்லியிருக்காரு. இவருக்கான பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேதாந்த பாஸ்கர், பஸ் அப்படிங்கிற மாதிரி. பிரணவ கேசரி, இவருக்கு கேசரி ரொம்ப பிடிக்கும். சன்மார்க்க சண்டமார்தம், சன்மார்க்க சண்டமார்தம், இந்து புத்த சமய மேதை என பலவாறாக பாராட்டப்பட்டவர். சன்மார்க்க சண்டமார்தம், இந்து புத்த சமய மேதை, இந்து மதம் சரி, புத்த சமய மேதை பாராட்டப்பட்டவர். அனைத்து மதத்திலும் அன்பு காட்டியவர். விவேகானந்தருக்கு தூதராக, நேதாஜியோட தளபதியாக. விவேகானந்தருக்கு தூதர், நேதாஜிக்கு தளபதி, சத்தியசீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக, நீதி வலுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரியாளனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமவம்சராக, அதுக்கு துறை சார்ந்து எல்லாத்திலுமே இந்திய தாயின் நன்மகனாக விளங்கியவர். இவர் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, இது நல்ல டைலாக். பனைமரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு, வயல் வரப்பில் வலிக்கு விழுந்து இறந்தவனும் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மனிதன் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள், இது முன்னாடி பழைய கொஸ்டின் டிஎன்பிசியில் கேட்டிருப்பாங்க. இது ஈஸி. பனைமரம் இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். முத்துராமலிங்க இது வர சொல்லியிருக்காரு. இல்லை வயக்காட்டில் நீ பனைமரத்தில் விழுந்து பிழைச்சிக்கலாம், வயக்காட்டில் தடின்னு விழுந்து செத்து போயிடலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ரைட்டா. வாழ்க்கைங்கிறது அப்படித்தான். இருட்டா இருக்கும், மருவும், தெருள் தெரியும், கடைசியில் அருள். ஸோ சாமி பார்க்க போறோம்னா இருளா இருக்கும், அப்படியே லைட்டா மருவும், அப்படியே லைட்டா சாமி தெரியும், அப்படியே அருளும். ஸோ இந்த மாதிரி 4 இந்த ஆர்டரே இப்படித்தான் நம்ம சொல்லணும். இதெல்லாம் பழைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 55 ஆண்டுகள் வாழ்ந்தார். பரிதிமார் கலைஞர் 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். இவர் 55 ஆண்டுகள் வாழ்ந்தார். 63ல் இறந்துட்டார். நேரு சாகிறதுக்கு முந்தின வருஷமே இவர் இறந்துட்டார். ரைட்டா. ஓகே. அடுத்து தமிழ்நாடு அரசு இவருக்கு சென்னையில் ஒரு உருவச்சிலை வச்சுருக்காங்க. நீங்கள் மதுரையில் உருவச்சிலை இருக்குல்ல சார், அந்த கோரிப்பாளையத்தில் அப்படின்னா அப்படி நம்ம போடக்கூடாது. இதில் என்ன இருக்கோ அதுதான் டேட்டா. ஸோ உருவச்சிலையை நிறுவியுள்ளது. அப்போ அவர் அந்த சாலைக்கும் அவருடைய பெயரை நிறுவியிருக்காங்க. 39ல் மதுரைக்கு நேதாஜி வந்தார். 95ல் இவருக்கு இது பண்ணாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாம்ப் அஞ்சல் தலை வெளியிட்டாங்க. 17 பாகங்களில் சூப்பர் விஷயம்ல ஒரு பாகத்தை வச்சுக்கிட்டு 32 சிற்றூர்களையும் சொத்து எழுதி கொடுத்தாரு. 17 பாகங்களில் ஒரு பாகத்தை வச்சுட்டு 16 பாகங்களை கொடுத்தாரு. ரைட். அடுத்தது 3ஆம் பருவம். இருக்குல்ல 3ஆம் பருவம் ரொம்ப ஈஸி. இனியவை குரல் நம்ம சிலபஸ்ல இருக்கு. செய்யும் தொல்லே தெய்வம், செய்யும் தொல்லே தெய்வம், செய்யும் தொல்லே தெய்வம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் கடைசியில் பாருங்க, நம்ம இவர் தான் வருவார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டு சேலை இப்போ நெய்தல், இப்போ நெசவு வேலை பார்க்குறவங்க நெய்தல் பட்டு சேலை தயாரிக்கலாம் ரொம்ப கஷ்டம். இருக்கிறதுலேயே அவங்களுக்கு இந்த துணிக்கடைக்காரவங்க பட்டு புடவையே 4000 ரூபா 5000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எடுக்கிறது வெறும் 600 800 ரூபாய்க்கு எடுக்கிறாங்களாம். நான் கேள்விப்பட்ட ஒரு இடத்துல. அவங்க டைரக்ட் சேலுக்கே வருவாங்க, வீடு தேடி வருவாங்க, 1000 ரூபாய்க்கு கூட எடுத்துக்காங்கன்னுவாங்க. ஒரு 400 ரூபா கிடைச்சா போதும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை ரொம்ப உருவாக்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் செய்யும் தொழிலே தெய்வம்னு உண்மையை நினைக்கிறவங்க அவங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க பாரம்பரியமாக இந்த நெசவு தொழில், இந்த பட்டு தயாரிக்கிறது இருப்பாங்க. ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ரைட்டா. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொன்னவர். பட்டுக்கோட்டை பயிரை வளர்த்தா பலனாகும், உயிரை காக்கும் உணவாகும், எதையாவது ஒன்று செய்ய தினமும் வேலை உண்டு, வருங்காலம் உண்டு, காயும் ஒரு நாள் கனியாகும், கனவும் ஒரு நாள் நனவாகும், என்னைக்காவது ஒரு நாள் நனவாகும். கண்டிப்பாக செய்கிற தொழில தெய்வமாக நினச்சி
செஞ்சுக்கிட்டே இருப்போம், பட்டு சேலையை தயாரிச்சுக்கிட்டே இருப்போம்னு சொல்லி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான். ரைட்டா, மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்ல ஒரு திரை இசை பாடல்கள் மூலமா கவிதை ஏற்றிருக்காரு. இந்த பட்டுக்கோட்டை, மருதகாசி, உடுமலை நாராயண கவி, இந்த 3 பேரையும் நம்ம பார்த்துக்கணும். உடுமலை நாராயண கவினா பகுத்தறிவு, பகுத்தறிவு அந்த பகுத்தறிவுங்கிற வார்த்தை வரும். உடுமலை நாராயண கவியை வந்து பகுத்தறிவாளர் அப்படின்னு ஒன்று வரும். ரைட்டா, அதே மாதிரி மருதகாசி அவர் வந்து ஒரு கருத்துக்களை சொல்லிட்டு இருப்பாரு. இவர் ஒரு கருத்துல, இவர் மக்கள் கவிஞர். மக்களுக்கு பட்டு சேலை தான் ரொம்ப பிடிக்கும். இவர் தான் மக்கள் கவிஞர். கேட்பாங்க, புரியுது உங்களுக்கு? ஸோ அதனால வந்து திரை இசை பாடல்கள் மூலமா இது பண்ணவர். பட்டுக்கோட்டில் செங்கப்படுத்தான் காடு, பட்டு சேலையே செங்கலாக தான் இருக்கும் டிசைனு. ஒரு அம்மா கட்டிட்டு போச்சு, ஏன்னா செங்கலாக இருக்குது சேலையில் அப்படின்னு பார்த்தா செங்கல் டிசைன் சேலை சொல்லுவாங்க. இல்லை பாபா ஷூட்டுன்னு நம்ம எடுப்போம் சின்ன பிள்ளையில, பாபா ஷூட்டுன்னு, அந்த மாதிரி செங்கல் சேலை அப்படிங்கிறாங்க. ரைட்டு, செங்கப்படுத்தான் காடுங்களில் பிறந்தவர், அவ்வளோதான். இவரை பற்றி இது போதும். அடுத்து கல்லிலே கலைவண்ணம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐராசீஸ்வரர் கோயிலை யாரு கட்டினான்னா 2ஆம் ராசராச சோழன். ஐராசீஸ்வரர் கோயிலை கட்டினது யாருன்னா 2ஆம் ராசராச சோழன், அவர் தான் கட்டினாரு. யுனெஸ்கோ பாதுகாத்து வருது அந்த கோயிலை, யுனெஸ்கோ பாதுகாத்து வருது. அதே மாதிரி திருமயம், தரங்கம்பாடி, செஞ்சி, தீபங்குடி, இந்த இடத்துலையும் ஊர்களுக்கும் நிறைய கோயில்கள் இருக்கு. தீபங்குடி சமணர் கோயில் ஒன்று இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காங்க. அடுத்து தனிப்பாடல் திரட்டு, ராமச்சந்திர கவிராயர், கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான், அப்படி ராமச்சந்திர கவிராயர். ரைட்டா, ரொம்ப வந்து முடியலங்கிறதையும் நகைச்சுவை சொல்லுவார். ரொம்ப முடியல அப்படிங்கிறதையும் நகைச்சுவை சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார்? கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, நான் என்னதான் செய்ய, நான் எதை வேணாலும் சாப்பிட்றேன், எனக்கு பசி ஆறல, எனக்கு தமிழ் வேணும். தமிழ் புத்தகம் கேட்குறாரு. நம்ம இவருக்கு கொரியர் அனுப்பிச்சி விட்ருவோம், 6 to 12 தமிழ் புக்கை கொரியர் அனுப்பிச்சி விட்டு, ஐயா நீங்கள் தமிழ் புக்கை ஃபுல்லாக நல்லா சாப்பிடுங்க, உங்கள் பசி எல்லாம் ஆறிடும். அவர் சொல்லுவார், யோ அது இல்லையா, தமிழ் பசி, இலக்கியம் கேட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நான் தான் இங்கே பாரு, நான் ஏற்கனவே உடம்பு முடியாமல் கிடக்குறேன், இங்கே பாரு நான் எப்படி ஆயிட்டேன் பாரு அப்படிங்கிறாரு. தமிழ் பசியில் ஒருத்தர் எப்படி ஆயிட்டார் பாருங்க. நீங்கள் என்னன்னா தமிழை படிக்க மாட்டீங்க. ராமச்சந்திர கவிராயர். ரைட்டா, ஸோ அவர் தான் சொல்றாரு, வணக்கம் வரும் சில நேரம் குமரகண்ட வலிப்பு வரும், அதுக்கப்புறம் எத்தனை நாள் திருந்து உளவேல் ஐயா, குணக்கடலே அருட்கடலே அசுரனே குறைக்கடலே வென்று பரங்குன்று. ரைட்டா, திருப்பரங்குன்றம் முருகனை தான் இவர் இது பண்றாரு. பரங்குன்றுனா திருப்பரங்குன்றம் முருகையா எனக்கு அப்படின்னு சொல்லி, அப்ப எதையுமே நகைச்சுவையாக சொல்வதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர். அடுத்து அந்த காலம் இந்த காலம், உடுமலை நாராயண கவி. ஏற்கனவே பார்த்தோம்ல பட்டுக்கோட்டை, இப்போ வந்து உடுமலை நாராயண கவி. அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாருங்க, பகுத்தறிவு கவிராயர். அந்த பகுத்தறிவுன்னு பகுத்தறிவு கவிராயர், உடுமலை நாராயண கவி. இந்த வீட்டுக்கு வருவாங்க நாராயண வேலை பார்க்கறதுக்கு. என்ன உன் பொண்ணு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு போகுது, டிஷர்ட்டை போட்டு போகுது. அந்த காலத்துலலாம் நாங்களாம் எப்படி இருந்து தெரியுமா, இல்லை அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நான்லாம் அந்த காலத்தில் டீப் லைட்டில், இன்னைக்கெல்லாம் டீப் லைட்டு, நான்லாம் தெருலைட்டில் படித்தேன். அன்னைக்கு நீ ஏன் தெருலைட்டில் படிச்சிங்கன்னா, அன்னைக்கு வீட்டுக்குள்ளே லைட் இல்லை, தெருலைட்டு ஒன்று தான் இருந்துச்சு, அதனால் தெருலைட்டில் படித்தோம், அவ்வளோதான். நான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே தெருலைட்டில் நான் படித்தேன். 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், நான் 5வது வரைக்குமே எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்குது. அப்போ சொல்கிற உதாரணத்துக்கு, ஒருவேளை வீட்டில் கரண்ட்டு 8வது படிக்கும்போது தான் இழுத்தாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் கரண்ட்டு, ஆமாம் 8வது படிக்கும்போது தான் இழுத்தாங்க. ஸோ அப்படிங்கிறபோது அது எது இருந்துச்சோ அன்றைக்கி படித்தோம். அது தெருலைட் இல்லாத காலத்தில் நினச்சி பாருங்க, நாங்கள்லாம் நிலா வெளிச்சத்தில் படித்தோம். அப்புறம் நாங்கள் நிலாவிலேயே படித்தோன்னுவாங்க. நானும் சொல்கிறேன், பகலில் சூரிய வெளிச்சம் இருந்துச்சுல, பகலில் எல்லோரும் படிக்க வேண்டியது, நல்ல வெளிச்சமாக இருந்திருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி சும்மா வீட்டுக்கு நாராயணன் அதாவது வருவாங்க. வந்துட்டு இது வந்து நான் சும்மா காமெடிக்காக சொல்கிறப்ப எதுவும் நினச்சிக்கிறாங்க. பொதுவாக அந்த காலம் இந்த காலம்னு சொல்லி வீட்டில் வந்து என்னத்தையாவது சொல்லி விட்டு நாராயணாவை பார்த்துருவாங்க. இது ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். ரைட்டா, அந்த காலம் நீங்கள் உங்கள் அப்பாட்ட போய் சொல்லி, எப்பா நீ என்னமோ தெருலைட்டில் படிச்சேங்கிற, எங்கள் சார் பார்த்தே அப்படி சொன்னாருன்னு சொல்லி விட்டுறாங்க. நான் இந்த ஷார்ட்கட்டை உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்காக சொல்கிறேன். ரைட்டா, அந்த காலம் இந்த காலம், அந்த காலம் இந்த காலம்னாலே இந்த நாராயண வேலை அப்படிங்கிறது தான். அப்போ உடுமலை நாராயண கவி பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருப்பார். அதான் பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த வரியை வச்சுக்கோங்க, ராப்பி சேதுப்பிள்ளை ஊரும் பேரும். இப்போ ரா பிச்சைக்காரர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஊரும் தெரியாது பேரும் தெரியாது, எங்கிட்ட போவாங்க கிடைக்கிற சாப்பாடை வாங்கிக்கிடுவாங்க. இப்போ ராப்பி சேதுப்பிள்ளைனா ஊரும் பேரும். அடுத்து புறம்னா சிறந்த ஊர்களை குறிக்கும். பட்டினம்னா கடற்கரையில் பெரிய நகரம், பாக்கம்னா கடற்கரையில் சின்ன ஊர். அடுத்து புலம்னா நிலம். ரைட்டா, புறம்னா சிறந்த ஊர், புலம்னா நிலம். ரைட்டா, அடுத்து குப்பம்னா நெய்தல் நிலத்தில் வாழ்கிற அந்த சின்ன சின்ன குடியிருப்புகள், வாழ்விடங்கள்.
தெரிஞ்சுக்கணும். அடுத்து திருவண்ணாமலை, காஞ்சி, திருக்காலத்தி, சீர்காழி, சிதம்பரம், நாயவரம், கும்பகோணம், அரியலூர், ஸ்ரீரங்கம், திருவண்ணாமலை, திருவனைக்கால், அப்படியே அப்படியே போட்டு மதுரை தேடி மதிகொண்டான், திரிகூடம் எதிர்கொண்டேன், குற்றால குறவஞ்சி. குற்றாலத்தில் என்ன கோயில் இருக்கு? சிவன் கோயில் இருக்கு. அந்த குற்றாலத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க டூரை. தென்காசி குற்றாலத்துல இருந்து ஆரம்பிச்சு திருவண்ணாமலைக்கு போவோம், காஞ்சிக்கு போவோம், சீர்காழிக்கு போவோம், சிதம்பரத்துக்கு போவோம், எல்லாத்துக்கும் போவோம். நல்ல முறையில் போங்க, எல்லா கோயிலும் போய் சிவனை கும்பிட்டு வாங்க, சந்தோஷமா இருங்க. அதான் திருக்குற்றால குறவஞ்சி. திருக்குற்றால குறவஞ்சி. அடுத்து குற்றால குறவஞ்சி. குற்றால மலையின் மீது வளம். வானரங்கன் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். அந்த குரங்கு அப்படியே சாப்பிட்டதை பிச்சு போட்டதை கீழே அப்படியே பிடிச்சி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குமா. நமக்கு குரங்கு நம்மகிட்ட இருந்தால் பிடிங்கி போய் நான் பார்த்துருக்கேன். அது என்னைக்கு மிச்சம் போட்டிருக்கு. அது கூல்ட்ரிங்ஸையே கலட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். வானரங்கன் அப்படிங்கிறது பொதுவாக குரங்கு, மந்தினா பெண் குரங்குன்னு சொல்லுவோம். இது திரிகூட மலைனா அந்த மலை தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டிருக்காங்க பொருத்துகளில். கமன சித்தர் வந்து காய சித்தி விளைவிப்பார் அப்படின்னா, கமன சித்தர் காய சித்தினா, காய சித்திங்கிறது இறப்பை நீக்கும் மூலிகை. இப்போ கமன சித்தர் தான் அதை இது பண்ணுவார். ஸோ இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், ரைட்டா. அடுத்து ஓட காண்பது பூம்புணல், வெள்ளம் ஓடும். வாட காண்பது மின்னார் மருங்கு. மின்னார்னா பெண்கள், மின்னார்னா பெண்கள். போட காண்பது பூமியில் வித்து, விதையை அங்கங்கே போட்டு விடணும். விதை குரங்குகளே சாப்பிட்டு போடுதில்ல, விதையை போடுதில்ல. அடுத்து தேட காண்பது நல்லறம் கீர்த்தி. அடுத்து திருக்குற்றாலம் தென் ஆரிய நாடே. இதுதான் திரிகூட ராசப்ப கவிரை. அங்கங்கே குரங்கு திரிஞ்சுக்கிட்டே இருக்கும் குற்றாலத்தில். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சிவபெருமானுடைய மலை குற்றால மலை. சித்தர்கள் இறப்பை நீக்கும் மூலிகளை எங்கள் மலையில் வளர்த்து வருவார்கள். அந்த காய சித்திங்கிறது இறப்பை நீக்கும். வானரங்கங்கிறது பொதுவாக குரங்கு, இங்கு ஆண் குரங்கு குறிக்குது. மந்திங்கிறது பெண் குரங்கு. கமன சித்தருங்கிறது வான்வெளியை நினைச்ச இடத்துக்கு போவார், ரைட்டா. அப்போ இறப்பை காய சித்திங்கிறது மனிதன் இறப்பை நீக்கும் ஒரு மூலிகை. இப்பயும் கிடைக்குமா சார்னா போய் குற்றாலத்தில் குளிச்சு பாருங்க, கிடைச்சா. பரிக்கால் அப்படிங்கிறது குதிரைக்கால். கூணல்னா வளைந்த, வேணி அப்படின்னா சடை. இப்போதான் எங்கள் ஊரில் வேணின்னு ஒரு பொண்ணு இருக்கும். எதுக்குடா வேணின்னு பேர் வச்சாங்கன்னு இப்போதான் தெரியுது, சடை. மின்னார் அப்படின்னா பெண்கள். மருங்கு அப்படின்னா இடை, மருங்குனா இடை. சூழ் உலைனா கருவை தாங்கும் துன்பம், சூழ் உலைனா கருவை தாங்கும் துன்பம், ரைட்டா. ஓகே. அடுத்து மரமும் பழைய கொடையும். பழைய கொடையை பிடிச்சி அழக சொக்கநாதர் கோயில் போனீங்கன்னா பழைய கொடை பிடிச்சிட்டு வருவாங்க, அது மரத்துல தான் இருக்கும். இதுதான் ஷார்ட்கட். பிஞ்சு கிடக்கும், பிஞ்சு தான் கிடக்கும், அப்பப்போ திருவிழாக்கு சரி பண்ணிக்கிடுவாங்க. பெருமலைக்கு கூட தாங்காது, அப்படித்தான் இருக்கும். இது இரற்ற மொழிதல். இது இரற்ற மொழிதல். இப்போ கொடை ஓட்ட ஓட்டையா இருக்குன்னா எப்படி தனித்தனியா ஒழுகுமோ, அது மாதிரி மரத்துல போய் இப்படி மலைக்கு ஒதுங்கணும்னா அந்த மரத்துல இருக்கிற சின்ன சின்ன ஓட்டையில தண்ணி மேலப்படும்ல, அப்பதான் மரமும் பழைய கொடையுமா. நான் ஒரு கற்பனை. கொடை இதுக்கு ஓட்ட கொடையை பிடிச்சி போனீங்க நீங்க, யாருப்பா அது? அழகிய சொக்கநாத புலவர். பேரு சொக்கநாத புலவர். மதுரைக்காரன்னு பார்த்தா மதுரைக்காரர் கிடையாது. அவர் எந்த ஏரியான்னு பாருங்க, திருநெல்வேலி. மருதகாசின்னு சொல்லுவான், மருதகாசின்னு சொல்லுவான், ஆனா ஒரு மதுரை கிடையாது. அந்த மாதிரி அழகிய சொக்கநாதர்னா சொக்கநாதர் இங்கே தான் இருக்காரு. அழகிய சொக்கநாதர் மதுரையில் இருக்காரு, ஆனால் ஊரு திருநெல்வேலி. ஊரு திருநெல்வேலி. ஸோ 25க்கும் மேற்பட்ட தனிப்பாடல் திரட்டை எழுதியிருக்காரு. 19ஆம் நூற்றாண்டில் எழுதியிருக்காங்க. தச்சனூர், திருநெல்வேலி தச்சனூரில் பிறந்தவர், தச்சனூரில் பிறந்தவர். இதை சிலேடை பாடல்னு சொல்லுவாங்க. இந்த மரமும் பழைய குடையும், அப்புறம் இந்த காவிரியும் குதிரையும், இந்த காவிரி ஆறையும் குதிரையும் வச்சு அதாவது இருற்ற மொழிதல்னு சொல்லுவோம். ரெண்டு வகையா, முத்துவும் கணேசனும், முத்துவும் கணேசனும், இரற்ற மொழிதல். இந்த மாதிரி சொல்ற புரியும் உங்களுக்கு. அதுல ஆறுங்கிறத ஆறுங்கிறது ஆறு, ஆறுங்கிறது நம்பரு, ஆறுங்கிறது வழி அப்படிங்கிற 3 அர்த்தம் இருக்கு இந்த ஆறுங்கிறதுக்கு. அவ்வளோ முடிச்சிட்டோமா? ரைட், ஓகே. அவ்வளோதான், 6th புக்கு முடிஞ்சிச்சு, ரைட்டா. ஒரே வீடியோவில் முடிச்சிட்டோம். அதே மாதிரி அடுத்தது 7th புக்லேயும் ஒரே வீடியோ முடிச்சிருவோம், ரைட்டாப்பா. இப்போ ஏன் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகவே சொல்லியிருக்கலாம். சரி, இந்த புது ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்காங்க, இந்த ஓல்டு புக்கெல்லாம் படிக்கணுமா வேணாமான்னு கேட்டே இருப்பாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு படிச்சு அவ்வளோ முடிஞ்சுன்னு அர்த்தம். நீங்கள் இதில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அடிச்சிருவீங்க. எல்லாம் ரொம்ப ஈஸி தான். அடுத்து 10th வரைக்கும் படித்தாலே போதும். 11th 12thலாம் பிரச்சனை இல்லை. 10th வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கிட்டா சேஃப்டி. ஒரு 20 கொஸ்டின் சேர்த்து அடிக்கலாம். ஸோ பார்த்துக்காங்கப்பா. ஸோ தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ. இது இன்னும் கொஞ்சம் பொறுமையாக எங்களுக்கு ஒவ்வொரு வரியும் வேணும். இப்போ நான் ஃபுல்லாகவே கரெக்டாக நடத்தியிருக்கோம். இன்னும் ரொம்ப டெப்த்தாக வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் இதுக்கு முன்னாடி நடத்தி போட்ட வீடியோ லிங்க்கும் வைக்கிறேன், அதையும் பார்த்து வேணால் தெரிஞ்சுக்காங்க, ரைட்டாப்பா. ஸோ தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ.